ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏகே பாய் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சிக்கன் தம் பிரியாணி. ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஃபஸ்ட் டைம் பிரியாணி ட்ரை பண்ணுறவங்க கூட ஈஸியாக பண்ணலாம். அடி பிடிக்காது, ரைஸ் குழஞ்சி போகாது. ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு 1 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி பெரிய பீஸா போட்டு வச்சுருக்கோம். மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேரினேஷனுக்கு 1 ஸ்பூன் கல்லுப்பு, 300 ml தயிர், அரை எலுமிச்சப்பழம், இந்த 3 தான் ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஒரு ½ அன் ஹவர் மேரினேட் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மேரினேஷன் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து சிக்கனில் நல்லா சால்ட்டும் இருக்கும், ஜூஸியாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் மேரினேட் பண்ணி வைக்கிறோம். இப்போது ஒரு கனமான கடாய் எடுத்துக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் நின்று எல்லாமே வேகும். இப்போ அதில் 75 ml தேங்காய் எண்ணெய், 75 ml ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக. 1 kg பிரியாணிக்கு 6 ஏலக்காய், 6 கிராம்பு, 2 சின்ன சைஸ் பட்டை இதை போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் 3 மிளகாய் ஆட் பண்ணுறோம். அவங்கவங்க காரத்திற்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 kg பிரியாணிக்கு 500லேருந்து 600 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணலாம். பெரிய வெங்காயம். வெங்காயம் எவ்வளோ தூரம் வதங்குதோ அந்தளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டும் கலரும் இருக்கும். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். அட் தி சேம் டைம் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். இங்கே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது, பார்த்தாலே தெரியுதுல்ல. ஸோ இதை விட கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி புதினாவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே நல்லா வதங்கட்டும், வதங்கி எண்ணெய் பிரியட்டும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இப்போ 100 கிராம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். அதாவது 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், பச்சை வாடையும் போகணும். ஸோ அது வரை வெயிட் பண்ணிவிட்டு சைடில் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. அதில் 2 ஏலக்காய், கிராம் கொஞ்சம் ஆட் பண்ணி புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். அதோட ஃப்ளேவர்ஸ்லாம் ரைஸில் இன்ஃப்யூஸ் ஆகும்ல, அதுக்காக தான் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து அதே டைமில் அரிசி அங்கே ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். தம் பிரியாணிக்கு வந்து அரிசி ரொம்ப நேரம் ஊற வேண்டாம். ஒரு 10 மினிட்ஸ் ஊறினாலே தாராளம். இப்போ இங்கேயும் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி தயிர், எலுமிச்சப்பழம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தக்காளியை பார்த்து அளவாக ஆட் பண்ணாலே போதும். இப்போ வந்து நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன சைஸ் தான் எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 3 பழமே போதுமானது. ஸோ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி மசாலா, ஹோம்மேட் பிரியாணி மசாலா வெளியே எங்கேயுமே வாங்கலாம், நம்ம வீட்டில் பண்ணது. இதை 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இப்போ சில்லி பவுடர் 1½ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் எங்களுக்கு காரம் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். ஸோ எல்லா மசாலாவும் பச்சை வாடை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டுனாலே வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இங்கே நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து அந்த வெந்நியில் போட்டுடலாம். ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். ½ பாயில்டு நம்ம ஆஃப் பண்ணி ரைஸை வடித்து எடுத்துக்கலாம். ஓகே, பிகாஸ் நம்ம தம் போடுறப்பமே நல்லா வெந்துடும், ரைஸ் குக் ஆயிரும். ஸோ ½ குக்டாக இருந்தாலே போதும் ரைஸ். இப்போ நமக்கு இங்கே கிரேவி நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா சிக்கன் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம நார்மலாக போடுற பிரியாணிக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம அதில் தண்ணி அளந்து ஊற்றணும். இதில் வந்து தண்ணி அளந்து ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப கம்மியான அளவு தண்ணி தான் இருக்கணும். பிகாஸ் இது தம் பிரியாணி. 1 கிளாஸ் இருந்தாலே போதும். ஏன்னா தயிரில் வேறு தண்ணி இருக்கும், சிக்கனில் உள்ள தண்ணி விடும். ஸோ நம்ம பார்த்து அளவாக கிரேவி மாதிரி இருக்கிற மாதிரி ஊற்றினாலே போதும். இப்போ நான் 1 கிளாஸ் வாட்டர் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வாட்டர் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ சிக்கனை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் சூப்பராக வந்துச்சு, கலரே சூப்பராக இருக்குது.
எங்கள் ரைஸ் வந்து நல்லா ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே குக் பண்ண வேண்டாம், அப்புறம் குழஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம வடித்து சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் கிரேவி சைடில் எடுத்து வச்சுக்கலாம் லேயரிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ சைடில் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனது ஒரு 4 பீஸ் சிக்கனை வந்து சில்லி பவுடர் கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம ரோஸ்ட் பண்ண போகிற சிக்கனை ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக தான். நல்லாயிருக்கும், கிரில் லுக் வரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் கிரில் லுக் வந்துடும். இப்போ பார்த்தீங்களா ரைஸ் செம்மையாக குக் ஆகிருக்கு, ஹாஃப் பாயில்டு ஸ்டேஜில் இருக்குது. இங்கே சிக்கனும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கிரில் லுக் வர்றதுக்காக தான் இப்படி ஷாலோ ஃப்ரை பண்ணேன். இப்போ நம்ம தம் போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பழைய தோசைக்கல் எதுவும் இருந்துச்சுன்னா அது வந்து ஹை ஃப்ளேமில் ஹீட்டாக வச்சுருங்க. சைடில் நம்ம லேயரிங் பண்ணிடலாம். இப்போ கிரேவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ணுறோம். கிரேவி கீழே கொஞ்சம் ரைஸ், அதுக்கு மேலே கிரேவி, கொஞ்சம் ரைஸ். இப்படி லேயர் பண்ணுறப்போ அந்த ஃப்ளேவர்ஸ் ஃபுல்லாகவே அதில் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபைனலாக லேயர் எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை மேலே வந்து கார்னிஷிங்காக வச்சுட்டு கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் மேலே கார்னிஷ் பண்ணிவிட்டு தம் போட ஆரம்பிச்சிடலாம். ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கடைசியில் கீ ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இப்போ கல்லும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தம்முக்கு அந்த பாத்திரத்தில் தூக்கி வச்சுட்டு நல்லா ஒரு ஹெவி பிளேட்டை வச்சு மூடி அதுக்கு மேலே நம்ம வெயிட் வைக்கிறோம். வெயிட் எதை வைக்கிறோன்னா ஒரு ஹாட் வாட்டர் வைக்கலாம். இப்போ எனக்கு ரைஸ் வடித்த தண்ணி இருக்குல்ல அதே நல்லா ஹாட்டாக தான் இருக்குது. ஸோ அதை போட்டு நான் தம் போட போகிறேன். பார்க்கவே நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குல்ல. பார்க்கலாம் தம்முக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தம் போடுறது எதுக்குன்னா நம்ம ரைஸும் அந்த கிரேவியும் மிக்ஸ் ஆகும். ரைஸ் வந்து ஹாஃப் குக்கில் எடுத்துருக்கோம். ஸோ மிச்சம் கொஞ்சம் வேகணும்ல, அதுக்காக தம் போடுறோம். நம்ம அடியில் வந்து தோசைக்கல் வைக்கிறது மூலமாக நமக்கு அடி பிடிக்காது. ஸோ இப்போ தம் போட்டாச்சு. இப்போ ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப நேரம் விடாதீங்க, 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணி இப்போ இறக்கியாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்கவே. ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம், அப்போ தான் கிரேவியும் ரைஸுமா நமக்கு கிடைக்கும். ஒயிட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க, அடியில் கிரேவி இருக்குது. நமக்கு மிக்ஸ் பண்ணுறப்போ எல்லாமே மிக்ஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். ஒரு ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. பார்த்தீங்களா ரைஸும் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. தம் பிரியாணியோட ப்ளஸ்ஸே என்னென்னா ஃபஸ்ட் டைம் போடுறவங்க கூட சூப்பராக போடலாம். உதிரியாக வரும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அஸ்.